50 ஆண்டுகளுக்கு பிறகு நண்பர்கள் சந்தித்ததில் மிகவும் மகிழ்ச்சி அளிப்பதாகவும், போடா வாடா என்று அழைக்கும் பொழுது 50 ஆண்டு பின்னோக்கி சென்று விட்டதாக முன்னாள் மாணவர்கள் நெகிழ்ச்சி. கோவை ராம்நகரில் உள்ள சபர்பன் மேல்நிலைப் பள்ளியில் 1975ஆம் ஆண்டு SSLC படித்த மாணவர்கள் 50 ஆண்டுகளுக்கு பிறகு முன்னாள் மாணவர்கள் சந்திப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் 120க்கும் மேற்பட்ட முன்னாள் மாணவர்கள் சந்தித்துக் கொண்டனர். தமிழ்நாடு மட்டுமல்லாமல் வெளிநாடுகளில் இருந்தும் முன்னாள் மாணவர்கள் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர். மேலும் கடந்த ஆண்டு மே மாதத்தில் இருந்து இதற்கான திட்டத்தை ஏற்படுத்தி இன்று அனைவரும் ஒன்று கூடியது மிக மகிழ்ச்சியாக இருப்பதாக தெரிவித்தனர். அது மட்டுமல்லாமல் 1975ஆம் ஆண்டு இவர்களுக்கு பாடம் எடுத்த ஆசிரியர்கள் 8 பேரை இந்த நிகழ்ச்சிக்கு வரவழைத்து தலா அவர்களுக்கு 30,000 ரூபாய் நிதி வழங்கினார்கள். மேலும் மீதமுள்ள 4 ஆசிரியர்கள் வர முடியாத காரணத்தால் அவர்களை நேரடியாக வீட்டிற்கு சென்று நிதி வழங்க இருப்பதாகவும் முன்னாள் மாணவர்கள் சார்பாக சபர்பன் பள்ளிக்கு 1 லட்சம் ரூபாய் நிதி வழங்கி உள்ளனர். பொதுவாக எங்கள் அனைவரையும் ஐயா, சார், போங்க, வாங்க என்று அழைப்பார்கள். ஆனால் இந்த சந்திப்பில் 50 ஆண்டுகளுக்கு பிறகு நண்பர்களை சந்தித்த போது அனைவரும் போடா வாடா என்று பேசியது மிகவும் மகிழ்ச்சியை ஆழ்த்தியதாகவும், இந்த நாளை வாழ்க்கையில் மறக்க முடியாத நாள் எனவும் தெரிவித்தனர். அதனைத் தொடர்ந்து இவர்கள் இந்த பள்ளியில் படித்த காலத்தில் நடைபெற்ற சம்பவம் அனைத்தையும் ஒன்று சேர்த்து புத்தகமாக வெளியிட்டனர். வணக்கம், என் பெயர் டிவி அசோக். நான் இந்த பள்ளியில் 1975 வரைக்கும் படிச்சிருந்தேன். நாங்கள் எல்லாருமே இன்ஃபேக்ட் 1975 ஸ்கூலில் 11th SSLC பாஸ் அவுட் ஆகி வெளியில் வந்தோம். இன்றைக்கி 50 வருஷம் பொன் விழா ஆண்டு கொண்டாடிட்டு இருக்கோம். ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. இது எங்களை இந்த நிகழ்ச்சி ஒரு 50 வருஷங்களை பின்னோக்கி கொண்டு போயிடுச்சு.
நாங்கள் அந்த ஸ்கூல் லைஃப்பில் எப்படி இருந்தோமோ அந்த நிலைமைக்கு இன்னும் இருக்கோம். எல்லாம் யூனிஃபார்ம் போட்டு எல்லாம் பழைய ஸ்டைலில் இருக்கும். எங்களுக்கு சொல்லிக் கொடுத்த பாடம் சொல்லிக் கொடுத்த வாத்தியார்கள்லாம் வந்திருக்காங்க. அவங்களுக்கு இன்றைக்கி 84 85 வயசு. அல்லாத வயசுலேயே எங்களை பார்க்குறதுக்குன்னு வந்து எங்களை ஆசீர்வாதம் பண்ணியிருக்காங்க. நாங்கள் ரொம்ப ப்ளஸ் பண்ணியிருக்கோம், ரொம்ப கொடுத்து வச்சுருக்கோம். அவங்க எல்லோரும் வந்திருக்காங்க. நாங்கள் எங்களால் இந்த ஸ்கூலுக்கு எங்களுக்கு இந்த நிலைமை நாங்கள் இருக்கிறதுக்கு காரணமே இந்த ஸ்கூல் தான். அதனால் எங்களால் முடிஞ்சது 1 லட்ச ரூபா இந்த ஸ்கூலுக்கு நிதி உதவி பண்ணியிருக்கோம். எங்களுக்கு சொல்லிக் கொடுத்த வாத்தியார்கள் எல்லாருக்குமே ஒவ்வொருத்தருக்கும் தலா 30,000 வீதம் நாங்கள் எங்களால் முடிஞ்சது கொடுத்துருக்கோம். இனி இந்த குழு வந்து ஒவ்வொரு வருஷமும் இதே மாதிரி மீட் பண்ணுறதுக்கு நாங்கள் பிளான் பண்ணிகிட்ருக்கோம். சார் எந்தெந்த ஊர்லேருந்து சார் இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் மட்டும் இல்லை, தமிழகம் மட்டும் இல்லை, வெளி மாநிலம் வெளிநாட்டிலேருந்து, ஏன் அமெரிக்காவிலேருந்து கூட ஆளுங்க வந்திருக்காங்க, பாம்பேலேருந்து வந்திருக்காங்க. இன்றைக்கி காலையில் வந்திருக்காங்க. 4-5 பேர் 3 நாளைக்கு முன்னாடியே வந்துட்டாங்க. ஏன்னா இந்த ஸ்கூல் பார்க்கணும், இந்த ஸ்கூலை பார்க்கணும், இந்த ராம்நகர் இந்த அட்மாஸ்பியரை அனுபவிக்கணும் அப்படிங்கிறதுக்காக எல்லோரும் வந்திருக்காங்க சார். 50 வருஷம் கழிஞ்சு அதான் நான் சொன்னேன், 50 வருஷம் கழிஞ்சு நாங்கள் மீட் பண்ணுறது எங்களை 50 வருஷத்துக்கு பின்னாடி கொண்டு போயிடுச்சு. நாங்கள் இப்போ 50 வருஷம் இளமையாக ஃபீல் பண்ணுறோம். எங்களுடைய கவலைகள்லாம் மறந்து இந்த வயசில் நாங்கள் 65-66 வயசு ஆச்சு. எங்களுக்கு ஃபேமிலி வரிஸ் இருக்கும், ரிட்டையர்மெண்ட் ஆகிட்டோம் எல்லாருமே. அப்போ ஃபேமிலி கிராண்ட்சன் அந்த அளவுக்கு வந்துட்டோம். அந்த டென்ஷனெல்லாம் இருக்கும், அதெல்லாம் மறந்து நாங்கள் இப்போ 75 எப்படி ஸ்கூலில் இருந்தோமோ அந்த அளவுக்கு நாங்கள் போயிட்டோம். ரொம்ப சொல்ல முடியாத அவ்வளோ மகிழ்ச்சியில் இருக்கோம் எல்லாருமே. ஒரு நிறைய பேர் இல்லை சார், ஒரு 8 பேர் இருக்காங்க, 12 பேர் இருக்காங்க. அதில் 8 பேர் வந்திருக்காங்க, 4 பேர்னால வர முடியல. அவங்களுக்கு நாங்கள் வீட்டில் போய் பார்த்து இன்விடேஷன் கொடுத்துருக்கோம். திருப்பி இது முடிஞ்சோன்னு அவங்க வீட்டில் போய் பார்த்து அவங்களையும் மரியாதை செய்ய போகிறோம். ஒரு 4 நாள் அதுவும் பண்ணுவோம். சார் இப்போ 50 வருஷத்துக்கு முன்னாடிங்கும் போது பெரிய கம்யூனிகேஷன் எல்லாம் இல்லை. இப்போ எப்படி அதை நீங்கள் சார் அதான் சார், 50 வருஷம் முன்னாடி கம்யூனிகேஷன்லாம் ஒன்றும் கிடையாது. அப்போல்லாம் 10 வீட்டுக்கு ஒரு ஃபோன் தான் இருக்கும். அது பிபி கால் தான். சில பேர் கொடுப்பாங்க, சில பேர் கொடுக்க மாட்டாங்க. இந்த எஸ்எல்சி முடிஞ்சதுக்கப்புறம் அப்போல்லாம் காலேஜ் வந்து ரொம்ப கம்மி. கோயம்புத்தூரில் கொஞ்சம் பேர் படித்தாங்க, கொஞ்சம் பேர் மெட்ராஸ் போனாங்க, அப்படி எல்லாம் சிதறி போயிட்டாங்க. கனெக்ஷனே இல்லாமல் போயிடுச்சு. நாங்கள் இப்போ கழிஞ்ச மே மாதம் ஒரு 4-5 பேர் மட்டும் கனெக்ஷன் இருந்தோம். நாங்கள் இதை ஆரம்பித்து போன 2024 மே மாதத்துலேருந்து பிளான் பண்ணி ஒவ்வொருத்தரையாக தேடி 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 கண்டுபிடிச்சி எல்லாத்தையும் மெட்ராஸில் ஒரு குரூப் போட்டோம், அங்கே கண்டுபிடிச்சோம், பெங்களூரு, இப்படி எல்லா இடத்துலையும் கனெக்ட் பண்ணி ஒருத்தரை பிடிச்சி எல்லாத்தையும் முடிச்சு ஒரு 120 பேர் பக்கம் பிடிச்சோம் சார். அப்படி தான் எல்லாத்தையும் ஒன்று சேர்த்துருக்கோம் நாங்கள். ஆரம்பத்தில் இல்லை இது ஒரு சின்ன அதுக்கு இந்த கான்டாக்ட் கிடைக்கிறதுக்கு ஒரு சின்ன ஒரு நிகழ்வு நடந்தது. 2016 ஜூன் மாதம் இங்கே நம்ம ஸ்கூலில் சென்டினரி செலிப்ரேஷன் நடந்தது. அப்போ அது நிறைய பேர் பங்கேற்றோம். அப்போது அதில் கொஞ்சம் பிடிச்சி கான்டாக்ட்ஸ் கிடச்சிது. அந்த கான்டாக்டை வச்சு டெவலப் பண்ணி ஒவ்வொருத்தரையாக பிடிச்சி ஒவ்வொருத்தரையும் கேட்டு வேறு யாருக்கு நம்பர் இருக்கான்னு கேட்டு பண்ணணும். ஒவ்வொருத்தருக்கு தெரிஞ்சு 2016 சார் அதான் சொன்னேன். அதாவது நான் 50 வயசு முன்னாடியே போயிட்டோம். யாரையும் இப்போ எங்கெல்லாம் வெளியில் வந்து எங்களை யாரும் பேர் சொல்லி கூட கூப்பிட்றதில்ல. எங்கள் வயசு, எங்களை உருவம், எங்களை பார்த்தா சார் வாங்க போங்கிறாங்க. இன்றைக்கி தான் எல்லோரும் எங்களை வாடா போடான்னு கூப்பிட்றாங்க. அந்த சந்தோஷம் இன்றைக்கி இருக்குது. நாங்கள் 50 வருஷத்துக்கு முன்னாடி எஸ்எல்சி கடைசி எக்ஸாம் எழுதுனதுக்கப்புறம் கிரவுண்டில் இருந்து என்ன ஆட்டம் போட்டோமோ அந்த ஆட்டம் இன்றைக்கி இருக்குது. எங்கள் அந்த மகிழ்ச்சி இருக்குது எங்களுக்கு. இந்த ஸ்கூலில் அந்த காலத்தில் கேர்ள்ஸோடலாம் நாங்கள் பேச மாட்டோம், பேசக்கூடாது. ஆனால் இப்போ அப்படி இல்லை. எல்லாம் பார்த்தா பழைய ஃப்ரெண்டு ரொம்ப சந்தோஷமாக பேசுகிறது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அது இல்லாமல் சார் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸு மட்டும் இல்லை, அவங்க ஃபேமிலி, அவங்க சர்க்கிள் எல்லாமே எங்களுக்கு இம்ப்ரூவ் ஆகிருக்கு. ஸோ இப்போ ஒன்றும் இல்லை, ஏதோ ஒரு வேலை வேணும்னா மெட்ராஸில் அவன்டா இருக்கான், சென்னையில் அவன்டா சொல்லி வந்துடும் ஆட்டோமேட்டிக்காக. அதே மாதிரி எங்களுக்கு இந்த ஸ்கூலில் வந்து அந்த காலத்தில் எங்களுக்கு பாடம் மட்டும் சொல்லிக் கொடுக்கல, நல்ல ஒழுக்கத்தை சொல்லிக் கொடுத்தாங்க. சமூகத்தில் எப்படி எல்லாருக்கூடையும் சேர்ந்து பழகணும்னு சொல்லி கொடுத்தாங்க. அதுதான் இந்த ஸ்கூலோட பெருமையை. நாங்கள் அந்த காலத்தில் இருக்கும்போது இந்த ராமனருக்குள்ள எல்லா வீட்டுக்குள்ளேயும் நாங்கள் போயிட்டு வருவோம், எல்லார் வீட்லேயும் போய் சாப்பிடுவோம். அந்த அளவுக்கு ஒரு ஜாலியாக இருந்தோம். அதே ஒரு சந்தோஷம் இப்போ திருப்பி வந்திருக்கு. அவங்களும் வெளியூர் இருந்தவங்களாம் 50 வருஷம் ஆச்சு நாங்கள் விட்டு போய் வந்து பார்க்கணும், எல்லாத்தையும் பார்க்கணுன்னு வந்தாங்க. சில பேருக்கு எங்களை பார்த்து அடையாளம் கூட தெரியல, ஏன்னா 50 வருஷம் ஆச்சு. இன்றைக்கி தான் எல்லாத்தையும் மீட் பண்ணி எல்லாத்தையும் பார்த்துருக்கோம். இதில் இன்னொரு விசேஷம் என்னென்னா, நாங்கள் ஒரு சிறப்பம்சம் என்ன பண்ணியிருக்கோன்னா, இந்த ஸ்கூல் முடிகிற வரைக்கும் 75 வரைக்கும் எல்லாருக்கும் எல்லாரும் தெரியும், அதுக்கப்புறம் தெரியல. அதனால் இன்றைக்கி வரைக்கும் இந்த கடந்த 50 வருஷத்தில் எங்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கை பயணம் எப்படி இருந்தது, நாங்கள் எந்த லெவலுக்கு முன்னேறி இருக்கோம், எப்படி முன்னேறணும், அதெல்லாம் வச்சு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பேஜ் போட்டு ஒரு புக் ஒன்று ரிலீஸ் பண்ணியிருக்கோம். அது இன்றைக்கி ரிலீஸ் பண்ணியிருக்கோம். ஸ்கூல் அட்மினிஸ்ட்ரேஷன் பிரசிடெண்ட், வைஸ் பிரசிடெண்ட் ரமணிசங்கர் ரிலீஸ் பண்ணார்.
அதை வாங்கிட்டு நாங்கள் டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருக்கோம். ஸ்கூலுக்கு கொடுத்துருக்கோம், லைப்ரரியில் கொடுத்துருக்கோம் அந்த புக்கு.